ஷிரின், நாம திரும்ப நினைவுகளை உருவாக்கிக்கிறதுக்காக ஹவாய்க்கு போக போறோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். மிச்சி, யா ஷிரின். போதும், நிறுத்துறீங்களா? Attention please. Flight number Z889 ஹவாய்க்கு பயணம் பண்ண போறவங்க உடனே செக் இன் பண்ண வாங்க. செக் இன் பண்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. நோரா சார், போய் எங்களுக்காக செக் இன் பண்ணிட்டு வாங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுப்பீங்களா? ஓகே, 4 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுத்துடுறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். அடுத்து இருக்கிறவங்க வாங்க. யா ஷிரின், எனக்கு பயமா இருக்கு. ஏன், என்ன ஆச்சு மிச்சி? ஒருவேளை ஃபிளைட்ல நம்மளோட சீட்ஸ் தனித்தனியா இருந்தா அப்ப நம்ம என்ன பண்றது? நீ கவலைப்படாத, நம்மள பிரிக்கிறதுக்கு நான் யாரையும் விட மாட்டேன். அப்படியா? அப்படியே நம்ம பிரிஞ்சு தனித்தனியா உட்கார்ந்தாலும் நம்ம இதயம் ஒன்னாதான் இருக்கும் மிச்சி. யா ஷிரின். மிச்சி, நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் தனித்தனியா உட்கார கூடாதுன்னா உடனே செக் இன் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, நாம போவோம். ரெடியா? கோ! ஆஹா, உங்களை செக் பண்ணனும் சார். அப்பா, எனக்கு தெரியாம ஏதாவது கொண்டு வந்தீங்களா? இல்ல ஷின்சான், அதெல்லாம் எதுவும் கொண்டு வரல. நீங்க போலாம் சார். என்ன அவங்க செக் பண்ணவே இல்லையேப்பா. என்னைய செக் பண்ணுங்க, என்னைய செக் பண்ணுங்க. சரி சரி, நான் சொல்றேன். மேடம் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காம அவனையும் ஒரு தடவை செக் பண்ணிடுறீங்களா? இல்லனா அழுவான். சரி. உன்னையும் செக் பண்ணணுமா? தப்பா எடுத்துக்காதீங்க, இவ்வளவு செக் பண்ணிடுங்க, இல்லன்னா அழுவான். சரி. ஓகே, அடுத்தது யாரு? சீக்கிரம் வரீங்களா? இருங்க, உங்களை செக் பண்ணணும். யோஷிரனை விட்டுருங்க ப்ளீஸ். யோஷிரன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான், அவனை விட்டுருங்க. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். மிச்சி, என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமே உன்கிட்ட வந்துருவேன். இவங்க வேற. யோஷிரன். மிச்சி, ஏப்பா, சீக்கிரம் அவரை செக் பண்ணி அனுப்பப்பா, தொல்லை தாங்கல. நீங்க இப்ப போகலாம். யோஷிரன். மிச்சி, யோஷிரன். மிச்சி. யோஷிரன், உனக்கு எதுவும் ஆகல? மிச்சி, உன்னோட அன்புதான் என்ன காப்பாத்தி இருக்கு. சந்தோஷம். இவங்க எல்லாம் இங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. நம்மளோட சீட்ஸ் இதுதான், வாங்க உட்காரலாம். இருங்க இருங்க, ஜன்னல் பக்கம் நான் தான் உட்காருவேன். என்ன ஹீமாவாரி, நீ ஜன்னல் பக்கத்துல உட்காரணுமா? ஷின்சான், ஹீமாவாரி முதல் தடவையா ஃபிளைட்ல வர, அவளே அங்க உட்காரட்டுமே. அதெல்லாம் முடியாது. ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்தா சாப்பிடுறதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? ஹேமாவரி, நீ ஏன் உட்காந்துக்க? நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன், சரியா? சாப்பாடுனது எப்படி மாத்திரம் பாரு. அப்பா, நீங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்களே, கவலையா இருக்கு. பரவாயில்ல. மிச்சி, யோஷிரன். போய் இவங்க கூடயா உட்காரணும்? மிச்சி, சீக்கிரமா சீட் பெல்ட் போட்டுக்கோ. இல்ல இல்ல, நீ முதல்ல போட்டுக்கிட்டத நான் போட்டுப்பேன். யோஷிரன், இப்படி பண்ணாத. ஃளைட் இப்பொழுது டேக் ஆஃப் ஆக போகிறது. அனைவரும் சீட் பெல்ட்டை போட்டுக் கொள்ளவும். மூச்சு விட முடியலையே. சீக்கிரமா உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. சீட் பெல்ட்டை இப்படி போடக்கூடாது, உங்க இடுப்பை சுத்தி போட்டுக்கணும். அப்படியா? மன்னிச்சிருங்க. சீட் பெல்ட் போட்டிருக்கல, உனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. அச்சச்சோ. மிச்சி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவ அழுகையை நிறுத்து. என்ன பண்ண சொல்றீங்க? அவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நல்ல நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. இவருக்கு ஏதோ மேஜிக் தெரிஞ்சிருக்கு, அத அழுகையை நிறுத்திட்டாரு. கடைசியில வேலையை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. வாவ், சூரியன் எப்படி பிரகாசிக்குது இல்ல? நாம ஒரு வழியா ஹவாய்க்கு வந்துட்டோம்.
கத்தியா நம்ம சேஃபா ரீச் ஆயிட்டோம். இது எல்லாத்துக்கும் நம்ம வச்சிருக்கிற அன்பு தான் காரணம். எதுக்கெல்லாம் அன்பு இழுக்கணும் இல்லையா? நொவேரா சார், நம்ம இங்க வந்துட்டோம்ல, முதல் போட்டோ எடுத்துக்கலாமா? ஆமா, முதல் போட்டோ எடுக்கணும். போட்டோக்கு இப்படி அலையறாங்களே. நீங்க கம்மி ஹம்மிகா ஹோட்டலுக்கு போகணுமா? ஓகே ஓகே, என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்களும் இந்த ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருக்கீங்களா? பின்ன இருக்காதா? இந்த டூர் முடிற வரைக்கும் உங்க கூடவே தான் இருப்போம். உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஹவாய் கடலை நான் பார்த்துட்டேன். ஆமா, கடல் தான் எவ்வளவு அழகா இருக்குல்ல.